Excuse me, where is the temple? I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மவன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கு. டபுள் ஷிப்ல போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம்? No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello? I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா. நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். ஹலோ. போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா போய் சேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு. நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா நான் அப்பா. நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகாத. எங்க அப்பா பார்த்தா கொண்டுடுவாரு. அடடடடடடா. பையன் என்னமா படிக்கிறான்? மகனே எங்க இன்னொரு கையன் காது கூட படி. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போது. கூட கோபுரம் கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா. கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி. என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுற? 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 வயசு எடுத்த. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னைய கவத்துல. நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கும். பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தரப்பாது? சரியா? என்ன ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் கவுண்டர், கவுண்டர். இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. நீயாடா? நான்டா. ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும். காசு போடுறா. இந்தா. என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது. போடா. அழகு வாங்க வாங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ அதான் போய் கவுண்டர். இதுதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியம் சொல்றேன். அழகு எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர் இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. கவுண்டர், என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் பிறந்துச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பத்தாது. மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாலு கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம்,
உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டமா கோலன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய் தானே தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிறவங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது இருக்கிற அருணா கௌதம் தான் என் கழுத்துல கட்டினேன். அது கூட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்டதனமா பேசிட்டு இருக்கிற? அழகா அவ சொல்றதே இல்ல, நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிரு. அடிச்சுட்டேடா. டேய் ஜான் காட்டா காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா இருந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? காட்டிட்டேன்டா. அடே அப்போ நான் ஜான் கட்டேன், காசு கூடா. டேய் நாளைக்கு எங்க ஆத்தா சுருட்டு வாங்கி கொடுத்தா தாண்டா வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும், காசு கூடா. இவன் பூ வாங்கி கொடுத்தா அவன் வச்சுக்க போறான். டேய் ஏதோ பேச அடிச்சு பண்ணுவேன். என்ன அடிச்சிருக்க? அவளை மண்டே பாரு, குட்ட கத்திரிக்கா. என்னையா கவுண்டர்? என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம் தான் பணம் வாங்கினேன். ஆனா கடமா இருக்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை வைக்க இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்க எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப வேண்டிய அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காந்து. இவதானா? இதுக்கு எங்க வீட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க. உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா நான் உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சான், ஏறு கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா. மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசலை கூட்டணுமா, கோலத்தை போட்டோம். சரசு, நேத்து உன்னை அம்மா திட்டுச்சுல்ல, நீ ஒரு வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணாம். அது என்ன வெள்ளையா இருக்கு? சரசு ஏன் பேச மாட்டேது? என் மேல கோவம். நீ சாப்பிடு, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அம்மா என்னம்மா சரசுக்கும் கூழ் ஊத்துற? என்னடா புதுசா கேக்குற? நம்ம என்ன குபேரன் பரம்பரையா? எப்பவும் குடிக்கிற கூழ் தானே, அவளையும் சாப்பிட சொல்லு. சரசு இதெல்லாம் சாப்பிடாது, சோறு தான் சாப்பிடுமா. அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு, சோறு பொங்கி போடுமா. பொண்டாட்டி மேல அவளை அக்கறை இருக்கிறவன் 4 காசு சம்பாதிச்சு வந்து கையில கொடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும். அதுக்கு வக்கு இல்ல. வாய் சாவிடால பாரு. ஏண்டா இங்க உயிரை வாங்குற? இருமா நான் வர்றேன். சரசு நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு சரசு. நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. என்ன பாக்கியம், ஈரப்பொருளோட பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற? ஏதாவது வேண்டிட்டியா? ஆமா அழகு, என் பிள்ளைக்கு முடியாம போச்சு. நானும் எத்தனையோ வைத்தியம் செஞ்சேன், எதுலயும் குணமாகல.
அப்புறம் நம்ம கவுண்டர் கொண்டாட்டி வசந்தியக்கா சொல்லுச்சு, இந்த மரத்தடி புள்ளியாருக்கு 100 குடம் தண்ணி ஊத்துனா அவர் மனசு குளிர்ந்தா என் பிள்ளைக்கும் குணமாயிடும் சொல்லுச்சு. அதான் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு 100 ஆயிடுச்சு. எதுவாமா எரியுமா? என்னடா பண்ணுன? ஏன்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையாருக்கு 100 கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோட குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் ஏதோ புண்ணாயிடுச்சுமா. உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏன்டா ஊத்துன? சரசு சரசு நீதான் உயிரை விடுற. அவன் உன்னை புருஷன்னு கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறாளா? என்னவா அப்படி விவரம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டில. அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது. மருந்து போடு.